ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்றைக்கி டிஷர்ட்டை வச்சு தான் ஒரு மேட் பண்ணியிருக்கேன். இந்த மேட்டை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஒன்று டேபிள் கிளாத்தாக யூஸ் பண்ணலாம், இல்லை டீபாய் கிளாத், இல்லைனா ரன்னராக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் வாங்கின மேட்டும் போட்டிருக்கேன், வீட்டில் பண்ண மேட்டும் போட்டிருக்கேன். இதோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ சாதாரணமாக வீட்டில் இருக்க பழைய துணியை கால் மிதி அடியாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிஷின் இருக்கவங்க செஞ்சு வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இன்றைக்கி ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹெட் பின்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் பழைய நைட்டி துணி, பெட்ஷீட் துணி இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன். வீடியோவை பார்க்கவே உங்களுக்கு புரியும். நான் ஒரு சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறேங்க. 2 சைடு இல்லை, ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கை பக்கத்தில் அதையும் சைடில் கட் பண்ணி எடுத்துனேங்க. இப்போ ஒரு பெரிய பீஸாக நமக்கு கிடச்சிடும். நைட்டி துணி தாங்க மேலே விரிச்சிருக்கேன். செகண்ட் பீஸ், இது மேலே போடுறது தேர்ட் பீஸ். கீழே டிஷர்ட் போட்டிருக்கேன், அது 1. கீழே செகண்ட் போட்டிருக்கேன், இது மேலே போட்டிருக்கு தேர்ட். மேலே பெட்ஷீட் பீஸ் போட்டிருக்கேன். 4 பீசஸ் நான் போட்டிருக்கேன். இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணலாங்க. பாருங்கள், கவுண்டிங்கில் காட்டுறேன். 4 பீஸ். இன்னும் நீங்கள் 5 பீசஸ் வேணால் கூட போட்டுக்கலாம், இன்னும் ஹெவியாக இருக்கும். நான் டேபிள் மேட்டாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நான் 4 பீஸ் போட்டிருக்கேன். குண்டூசி போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் லென்த்தாக இருக்குது. மிஷினில் ஃபீட் பண்ணிட்டு வரப்போ அலைன்மெண்ட் மாறிடும். அதனால் குண்டூசி போட்டுட்டோம்னா ரொம்ப செக்யூர்டாக தைக்கலாம். ஸோ ஃபுல்லாக குண்டூசி போட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ட்ராயிங் ஒன்று கொடுக்கணுங்க. பீஸ் இல்லைன்னா மார்க்கர் வச்சு ஒரு யூவாக வரைஞ்சிட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. எல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் நான் தைச்சிருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இன்னும் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். மேலேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. ஃபெதர்ஸ் வந்து பெருசாக வேணும்னா லாங் ஸ்டிச்சாக போட்டுருங்க. அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கமே போட்டுக்குங்க. இல்லை மார்க் பண்ணது மேலேயே இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா சின்ன சின்னதாக அழகாக வரும். இப்போது சைட் ஃப்ரேம் ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. 4 கிளாத் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இப்போ 2 கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணலாங்க. பனியன் கிளாத்தும் ஒரு நைட்டி கிளாத் ஒன்றையும் நம்ம கட் பண்ணலாம். அடியில் இருக்க நைட்டி கிளாத்தும் பெட்ஷீட் கிளாத்தும் கீழே அப்படியே தான் இருக்குது. தையலுக்கு இடையில சிசர் விட்டு ஃபுல்லாக இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப அழகாக ஒரு ஃபெதர் டைப்பில் வந்துடுங்க. ஃபுல்லாக பொறுமையாக அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க துணியை நமக்கு இதுக்கு ஒரு ஃப்ரேமாக கொண்டு வரலாம். திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பிசர் இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நல்ல பக்கத்தை மேலே கொண்டு வாங்க. இப்போ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அடியில் நைட்டி துணியோட ஒரு பீஸை கொடுத்து கீழ்ப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் மடித்து தைக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பழைய துணி வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஒன்று டேபிள் மேட்டாக யூஸ் பண்ணலாம், ஃப்ளோர் மேட்டாக, இன்னொரு 4 துணி அடியில் போட்டுட்டிங்கன்னா ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு டீபாய்க்கு வேணுங்கிற நான் டேபிள் மேட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். வீடியோ பற்றி கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவிடுங்க. இதான் நிறைக்குறைகள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தந்தாப்பில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். டைரி அப்படிங்கிற ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.